வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். போன வாரம் ஒரு கிளிப்பு ஒன்று இது பண்ணேன். இந்த கிளிப்பு தான் பார்த்துடலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. இந்த கிளிப்பு தான். இதுல இது என்ன மூவி, இதுல நம்ம தலைவர் பண்ற அந்த கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதுக்கு என்ன ஆன்சர்னா தெரியும், நம்மளுக்கு 3 முடிச்சு படம் தான். அதுல அவருடைய கேரக்டர் நேம் பிரசாத் அப்படிங்கிறது தான் நான் கேட்ட கேள்விக்குண்டான ஆன்சர். இதுல 3 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரஜினி மல்லேஸ்வரன் சார் அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. வணக்கம் சகோதரி, நீங்கள் ஒளிபரப்பிய அந்த காட்சி 3 முடிச்சு படத்தில் ஸ்ரீதேவி அவர்களுக்கு தலைவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவார். தலைவர் நண்பராக கமலஹாசன் நடித்திருப்பார். இந்த காட்சிக்கு பிறகு 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுப்பார்கள். சரிதானே சகோதரி? வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சரிதான். அந்த சீனுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோ எடுக்கிற சீன் வரும். அவங்களுக்கு பர்த்டே, ஸ்ரீதேவி அவர்களுக்கு பர்த்டே வரும்போது அவங்க அவங்களும் கமலஹாசன் அவர்களும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அதனால அவங்க 2 பேரும் போய் போட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கமலஹாசன் அவர்களுடைய ஆசையா இருக்கும். போகலாம், போட்டோ எடுக்க போகலாம் அப்படின்ட்டுருவாங்க ஸ்ரீதேவி. இவர் என்ன பண்ணுவார்னா, இவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பிரசாத்தையும் கூட்டுட்டு வாங்க நம்ம 3 பேரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு போவாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஃபோட்டோ தான் கடைசியில் அவங்க அவங்க கல்யாணம் பண்ணவர்கிட்ட இவங்க 2 பேருக்கும் ஏதோ இது என்னமோ பேசிக்கிறாங்களே அப்படின்னு டவுட் வரும்போது அந்த ஃபோட்டோ வச்சு தான் கண்டுபிடிப்பார். ஓ, அப்போ ஏற்கனவே இவங்களுக்கு ஏதோ இருக்கு, 2 பேருக்கும் ஏதோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ தான் முக்கிய ஆதாரமாக இருக்கும். இப்போ மாதிரி கிடையாது. அப்போல்லாம் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் எடுக்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஒரு சைஸ் தான் ஃபோட்டோ போட்டு தருவாங்க. அதுவும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வீட்டிலலாம் கேமராலாம் வாங்க ஆரம்பித்தாங்க. அவர் ரோல் கேமராலாம் இருந்துச்சு. இந்த கோடாக் கேமராலாம் வரும், அப்படி சுற்றி 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 ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஒரு கேமராலாம் இருந்தது. இப்போ பார்த்தா ஃபோட்டோவுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. எல்லாரும் கையில் கேமரா வச்சுருக்கோம், அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அதனால் ஃபோட்டோஸ்க்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அந்த படத்தில் அந்த ஃபோட்டோ தான் முக்கிய ஆதாரமாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய பிரபாகர் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மூவி 3 முடிச்சு கேரக்டர் பிரசாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். கரெக்டு அது. அண்ட் அடுத்ததாக டாரஸா ஓகே, டாரஸ் 143 அப்படின்னு ஒரு ஐடி. அந்த ஐடியிலேருந்து 3 முடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான பதில் தான். 3 முடிச்சு படம் தான் அந்த கிளிப்பு வரக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தோன்னா பக்கா வில்லனாக நடிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் நடித்த எல்லா படமுமே வில்லன் படம் தான். நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் அந்த காயத்ரி, அந்த படத்துலேயும் செம்ம வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நம்ம ரோபோலேயே பாருங்களேன், அந்த ஒரு வில்லத்தனம் வரும் பொழுது அந்த அந்த ஃபேஸுக்கு எல்லாமே செட் ஆகுது பாருங்க. சிலருக்கு வில்லன் செட் ஆகாது, சிலருக்கு ஹீரோ செட் ஆகாது, சிலருக்கு காமெடி செட் ஆகாது. நம்ம தலைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் செட் ஆகும். அவங்க சந்தோஷமாக நடித்தாலும் செட் ஆகும், சோகமாக நடித்தாலும் செட் ஆகும், காமெடி பண்ணாலும் செட் ஆகும். எல்லாமே செட் ஆகக்கூடியது அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வரம் தான் சொல்லணும். சினிமா ஃபீல்டே நம்ம பார்த்தோம்னா சிலர்லாம் ஹீரோவை நடிக்கும்போது இப்போ என்ன விமர்சனம்லாம் வருது, இவன்லாம் ஏன் ஹீரோவை நடிக்கிறான், அந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் வருது. காமெடி பண்ணும்போது அது வருது, இவர் ஏன் காமெடி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வருது. அது மாதிரி வில்லனாக நடிக்கும்போது கூட இவருக்கு வில்லன் மூஞ்சே இல்லைப்பா, இவரை போய் வில்லனாக போட்டாங்க அந்த படத்தில் அப்படின்னு சில பேர் பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே ஒரு ஃபேஸில் வரும் அப்படின்னா அந்த ஃபேஸ் எவ்வளோ கொடுத்து வைத்த ஒரு முகமாக இருக்க வேண்டும். கொடுத்து வைத்த முகமாக அவருக்கு கொடுத்து வச்சிருக்கா, நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. அவரை பார்க்கறது, அவர் வாழக்கூடிய இந்த நாட்களில் நம்மளும் வாழ்றது நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கா, இல்லை இவ்வளோ பெரிய ரசிகருக்கு பட்டாளத்தை தன் அப்படியே காந்த மாதிரி இழுத்து அப்படி கைக்குள்ள வச்சிருக்காரு, அது அவர் கொடுத்து வச்சதா அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்காக அவருக்காக நம்மளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்ததாக சுந்தர்ராஜன் சார் அவர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஐ வில் see monthly 5 times ஜெயிலர் ஆடியோ லான்ச் ஸ்பீச் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த காக்கா கழுகு கதை அன்றைக்கி தான் சொன்னார்.
சொல்லிட்டு அதுல கடைசியில வேற ஒரு இது சொல்லியிருந்தாரு, இத வந்து சோசியல் மீடியா பெருசு பண்ணிராதீங்கப்பா, இத வந்து அவரை சொன்னாரு இவரை சொன்னாருன்னு போட்டு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஒரு லைன் சொல்லியிருந்தாரு. அதையும் மீறி வந்து நம்ம வந்து விடுறதா இல்ல, அது யாரு காக்கா யாரு கழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதமே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நடந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியுமே, ஒரு நம்ம கழுகு படம் மாதிரி அங்க இன்னொரு படையும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஜெயிலர் லான்ச்ல வந்து அவர் பேசின எல்லாமே வந்து நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஸ்பீச், 1 மணி நேரம் வந்து அவர் நின்று பேசுறதே பெரிய விஷயம். அதை கேட்டு அவ்வளோ ஆரவாரம் பண்ற ரசிகர்கள், கேட்டு ரசிக்கக்கூடியவங்க, அவ்வளோ விஷயம் இருக்கு அதுல. சும்மா பேசுறாங்க, பேசிட்டு இன்னொரு இதுல சொல்லிப்பாங்க, எனக்கு தான் பேச தெரியும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசியிருப்பாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து புரியாத மாதிரி எல்லாம் பேசுனா நம்மளுக்கு கை தட்டணும்னு என்னன்னு புரிஞ்சாதானங்க கை தட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் சிலர் பேசும்போது. இன்னும் சிலர் பேசும்போது என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறாங்களே அப்படின்னு எல்லாம் தோணும். அப்படிலாம் இல்லாம படத்துல வந்து வரிசையா இவங்க வந்து நல்ல அந்த கேரக்டர் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க, டைரக்டரை பத்தி பேசுறது, கொரியோகிராஃபர் பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு யூஸ்வலா எல்லாருமே பேசக்கூடியதுதான். அதுக்கப்புறம் அவர் வழக்கமா சொல்லக்கூடிய அந்த குட்டி கதை அப்படிங்கறத சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, அதுல என்ன சொன்னாருன்னா, எல்லா ஃபீல்டுலயுமே உங்களுக்கு வந்து குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மள குறை சொல்றவங்கள நம்ம வந்து கொத்தி கொத்தி இது பண்றவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அதுக்குதான் அந்த கதையே சொன்னாரு. அது கழுக வந்து காக்கா கொத்திக்கிட்டே இருக்கும், ஆனா கழுகு வந்து மேல மேல பறந்து போய்கிட்டே இருக்கும். இதை வந்து சட்டை பண்ணாம, காக்காவை சட்டை பண்ணாம அது பாட்டு பறந்து போயிட்டு இருக்கும். அது மாதிரி நம்மளோட ஃபீல்ட்ல வந்து நம்மளை கொத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அதெல்லாம் சட்டை பண்ணாம நம்ம வந்து கடந்து போகணும். அதுல சொன்ன இதுதான் வந்துட்டு நம்ம வேலையை பார்த்து நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. ஸோ இதைதான் வந்து சொல்ல வந்தது. அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆகி அதுவும் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சது. நம்மளுக்கு எந்த விதத்துலயும் அது வந்து மைனஸ் பாயிண்டா அமையல, ப்ளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சது. அதுல வந்து இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெறுப்பு, எதிர்ப்பு, இதுல வந்த நெருப்பு, அதுல வளர்ந்து நிக்கக்கூடிய ஒரு செடி தான் வந்துட்டு இந்த ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து மறக்கவே முடியாது. அத மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். நம்ம லைஃப்லயும் வந்துட்டு எவ்வளவோ எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, எவ்வளவோ வெறுப்பாளர்கள் இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட அதுல வரக்கூடிய அந்த நெருப்புல நம்ம வளர்ந்து நிக்கணும். அதுதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருக்கலாம், என்ன வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிற்கணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு அவர் நம்மளுக்காக தான் சொன்னார், கழுகு படைக்காக தான் சொன்னார், வேற யாருக்காகவும் சொல்லல. ஆனால் வந்து அதிகமாக மீம்ஸ் போட்டவங்க வேற தான், நம்ம வந்து அதிகமாக மீம்ஸ் போடலை. அவங்க வந்து இதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மீம்ஸ் எல்லாம் நிறைய போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நடந்தது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. மிஸ்டர் சுந்தர்ராஜன் அவர்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கூலி வில்லன் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வந்து நம்ம வேட்டையா ராஜாவோட வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. நம்ம அக்டோபர் 10ல் வந்து வேட்டையனை கொண்டாடுறோம், டிசம்பர் 12ஆம் தேதி வேட்டைய ராஜாவை கொண்டாடுறோம். ஆக மொத்தம் அக்டோபர் டிசம்பர்ல பயங்கரமா கொண்டாடி தீக்குறோம். அதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அப்டேட். இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லை, இவர் கேட்டது வந்து என்னன்னா, கூலியில வந்து வில்லன் ஃபைனலைஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா. கூலியில வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, நாகார்ஜுனா அவர்கள் வந்து கூலியில வில்லனா நடிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. அது அதிகாரப்பூர்வமா வரல, ஆனாலும் வந்துட்டு நடிக்க போறாரு நாகார்ஜுனா அப்படிங்கிறது வந்துட்டு வந்திருக்கு. நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் வில்லனா நடிக்க போறாரா, இல்லைன்னா ஏதாவது கேமியோ ரோல் ஏதாவது பண்ண போறாரா அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமா தெரிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்மளுக்கு நியூஸ் வருது இல்ல, அப்ப அங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அது கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. வில்லன் வந்து அநேகமாக நாகார்ஜுனாவா இருக்கலாம், பார்க்கலாம். நாகார்ஜுனாவை இது வரைக்கும் நான் வில்லனா பார்த்ததே இல்லையப்பா. ஹீரோவா பார்த்து ஓகே, அவர் வில்லனா பண்ணா கூட நல்லா தான் இருக்கும், கேமியோ ரோல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், அவர் தலைவர் கூட படம் பண்ணாலும் போதும், பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து வில்லனா பண்றாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்துட்டு
இன்னைக்கு கொஸ்டின் கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு கொஸ்டின் வந்து நான் அதை ஒரு கிளிப்பு போட்டால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க. அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோலாம் கிடையாது. இந்த ஃபோட்டோ தான் அது. பார்த்துட்டிங்களா? இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன படம் அப்படின்னு. நான் என்ன படம்னு கேட்க மாட்டேன், என்ன கேரக்டர் நேம்னு கேட்க மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த படத்தில் தலைவர் பேர் தான் அந்த படம் பேர், படம் பேர் தான் அந்த கேரக்டர் பேர். அதனால நான் கேரக்டர் பேரும் கேட்க மாட்டேன், நீ நேமும் கேட்க போகிறதில்ல. இதில் நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த சீனில் ஒரு பஞ்ச் டைலாக் வரும். அந்த பஞ்ச் டைலாக் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு பஞ்ச் டைலாக் தான். இப்போ கூட நிறைய மீம்ஸ்லலாம் வருது, நிறைய ரீல்ஸ்லலாம் நிறைய வருது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தை பார்த்த உடனே அந்த பஞ்ச் டைலாக் ஞாபகம் வரணும், வந்தே தீரணும். கழுகு படையில் இருந்தீங்கன்னா ஞாபகம் வரணும். ஸோ வந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும், சொல்லிடுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வீடியோவை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கழுகு படைகளுடன் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை பாய்.